சில நேரங்கள்ல ரொம்பவே சிக்கலான ஒரு நிஜக்கதைய புரிஞ்சுக்கறதுக்கு கற்பனை தான் நமக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம அப்படிதான் பண்ண போறோம். ஒரு இன்ஜினியரோட மனச ஆழமா புரிஞ்சுக்க மார்வல் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். இந்த முழு கதையும் ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு மர்மமான வரியிலிருந்து தான். இத சொன்னது ஒரு நிஜ மனிதர். யார் இந்த ஆட்டமேன்? இது வெறும் ஆரம்பம்தான். நம்மள ஒரு பெரிய தேடலுக்குள்ள இது கூட்டிட்டு போக போகுது. சோ இந்த கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். இந்த கதைய ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்து இதுக்கு எந்த மார்வல் கேரக்டர் கச்சிதமா பொருந்துறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க உள்ள போலாம். சரி, நம்ம கதையோட மையப்புள்ளி கோபால் கிருஷ்ணன். அவரு தானாவே எல்லாத்தையும் கத்துக்கிட்ட ஒரு இன்ஜினியர். முதல்ல உலகத்தை அவர் எப்படி பார்க்கறாருன்னு நாம புரிஞ்சுக்க முயற்சிப்போம். நம்ம கல்வி முறை, சமூகம் இதுலெல்லாம் கிடைச்ச அனுபவங்களால தான் அவர் தனிமையே போதும், நாமளே நமக்கு ஆதாரம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இங்க இருக்கிற சிஸ்டம் மேல அவருக்கு ஒரு ஆழமான அவநம்பிக்கை. அதனால இன்டர்நெட்டையே தன்னோட குருவா வச்சுக்கிட்டு தனக்கான ஒரு பாதைய அவரே உருவாக்கிக்கிறாரு. இப்போ இவருக்கு கரெக்டா ஒரு மார்வல் கேரக்டரை சொல்றதுக்கு முன்னாடி அவரோட பர்சனாலிட்டியை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். ஏன்னா அவரோட ஒவ்வொரு குணமும் நமக்கு தெரிஞ்ச ஒரு மார்வல் கேரக்டரை ஞாபகப்படுத்தும். இங்க பாருங்களேன், டோனி ஸ்டார்க் மாதிரி புதுசா டெக்னாலஜியை உருவாக்குற ஆர்வம், ஹேங்க் பிம் மாதிரி சயின்ஸ் மேல ஒரு தீராத காதல், ஏன் மனித இனத்தோட தப்புகளை கேள்வி கேட்கிற அல்ட்ரானோட பிலோசபி கூட இவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் இவரோட பர்சனாலிட்டி. எவ்வளவு சிக்கலா இருக்கு பாத்தீங்களா? ஆனா இத்தனை கேரக்டர்களோட சாயல் இவர்கிட்ட இருந்தாலும் ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் இவரோட ரொம்பவே தனித்துவமான குணங்களை அப்படியே பிரதிபலிக்குது. அது யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? ஆமாங்க, அந்த பொருத்தம் மூன் நைட் தான். ஏன் மூன் நைட் இவருக்கு இவ்ளோ கச்சிதமான தேர்வுங்கிறதுக்கான காரணங்களை இப்போ ஒன்னொன்னா ஆழமா பார்க்கலாம். நாம இத 3 முக்கியமான பாயிண்ட்ஸா பிரிச்சு பார்க்க போறோம். இந்த 3ம் ஏன் மூன் நைட் தான் இதுக்கு சரியான பதில்னு நமக்கு தெளிவா புரிய வைக்கும். இந்த ஒற்றுமை தான் இந்த கதையோட ஆணிவேர். கோபால் கிருஷ்ணனுக்கு ஆட்டம் மேன்னு ஒரு ஒளி சக்தி வழிகாட்டுது. அதே மாதிரி மூன் நைட்டுக்கு கோன்ஷுங்கிற ஒரு கடவுள் வழிகாட்டுறார். 2 பேரையுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வழி நடத்துது. இது நிஜமாலே ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை இல்லையா? அவரோட இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவர் எந்த அளவுக்கு தனிமைய அவரே விரும்பி ஏத்துக்கிட்டாருன்னு தெரியுது. இது ஒரு தற்காப்புக்காகவா, இல்ல இதுதான் சரின்னு ஒரு தத்துவார்த்த முடிவா? உண்மையிலேயே யோசிக்க வைக்குது. ஆஹா, யாரையுமே நம்பாம தனியாவே எல்லாத்தையும் செய்யற இந்த குணம்தான் இங்க ரொம்ப முக்கியம். இது யாரையும் அவ்ளோ சீக்கிரம் நம்பாத, எப்பவுமே தனியா இயங்குற மூன் நைட்டோட குணத்தோட அப்படியே 100% பொருந்துது. இப்போ உங்க மனசுல ஏன் ஹல்க் இல்ல, ஸ்பைடர்மேன் கூட இப்படி இருக்கலாம்லன்னு சில கேள்விகள் வரலாம். சரி, அவங்க ஏன் சரியான பொருத்தம் இல்லைன்னு பார்க்கும்போது மூன் நைட் தான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பாத்தீங்களா, ஹல்கோட கதை முழுக்க முழுக்க கோபத்தை மையமா கொண்டது. ஸ்பைடர்மேனோடது சமூக பொறுப்பு. டாக்டர் ஃபேட் இன்னொரு சக்தியோட முழு கட்டுப்பாட்டுல இருக்காரு. ஆனா நம்ம கதையோட மையம் என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒரு வழிகாட்டியும் தத்துவார்த்தமான தனிமையும் தான். இதுல எதுவுமே மத்த கேரக்டர்ஸ்க்கு பொருந்தல. அதனாலதான் இந்த 3 விஷயங்களும், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு வழிகாட்டி, தனிச்சு செயல்படுற குணம், அப்புறம் தனக்கான ஒரு லட்சியம், இது 3ம் சேர்ற ஒரு கலவைதான் மூன் நைட்டை இவருக்கு மிகச்சரியான பொருத்தமா மாத்துது. இது ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த கதையில இன்னொரு சின்ன ட்விஸ்ட் பாக்கி இருக்கு. ஒருவேளை நம்ம இவருக்கு கொடுத்த சூப்பர் ஹீரோங்கிற பட்டமே தவறா இருக்கலாம். அது எப்படின்னு கடைசி கட்ட பகுப்பாய்வுல பார்க்கலாம். இந்த கதையோட மூலத்துல வர்ற இந்த ஒரு வரி நம்ம மொத்த பார்வையுமே மாத்திருது. அதாவது இது ஒரு ஹீரோயிசம் பத்தின கதை இல்ல, இத அறிவை தேடி புதுசா உருவாக்குற ஒருத்தரோட பயணம்னு நமக்கு புரிய வைக்குது. நிஜ வாழ்க்கையிலையும் அவர் சில கருவிகளை உருவாக்கியிருக்காரு. அவரோட ஆர்வம், லட்சியம் எல்லாமே ஒரு கண்டுபிடிப்பாளருக்கானது. இங்கதான் மூன் நைட்டுக்கும் இவருக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு வருது. இவர் வன்முறையை தேர்ந்தெடுக்கல, அதுக்கு பதிலா அறிவையும் உருவாக்கத்தையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. கடைசியா இந்த முழு அனாலிசிஸும் நம்ம முன்னாடியே ஒரு பெரிய கேள்வியை கொண்டு வந்து நிறுத்துது. நாம ரசிக்கிற இந்த கற்பனை கதைகளும் கதாபாத்திரங்களும் நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடியா எப்படி உதவுது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.